நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's welcome Mr. Susindran on stage. அடுத்ததாக இந்த படத்தினுடைய எடிட்டர் படத்தொகுப்பாளர் திரு ரூபன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ரூபன் கையில் மைக்கை கொடுக்கணும்னு எனக்கு முன்வரிசையிலேருந்து அவ்வளோ தூரம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தெரில, ஏதோ ஸ்பெஷலாக பேசுவார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னோட ரசிகர் மன்றம் வந்து அந்த முதல் ரோலில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்களுக்கு வந்து என்ன காமெடி பண்ணி பார்க்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான ரசிகர் மன்றம் பாது. ஓ, தலைவர் உப தலைவரா? ஆனால் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உங்களுக்கு ரசிகர்கள்ங்கிறாங்களே. ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆதரவு பெறுகிறீர்களா இல்லை ஆதரவு எனக்கு புரியல. விளையாட்டா சொல்கிற மாதிரியே நயன்தாரா ஆரியாலாம் எனக்கு ஃபேனுன்னு சொல்லிட்டீங்களே இப்போ. உண்மையில அதாவது ஃபேன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, நெகட்டிவாகவும் இருப்பாங்க. எனக்கு நெகட்டிவ் சைடில் இவங்களாம் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்டுருவோம். எடிட்டிங் டேபிளில் தான் ஒரு படம் டிசைட் ஆகுது அப்படிம்பாங்க. நீங்கள் எடிட் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் கண்ணில் பளிச்சுன்னு தெரிஞ்சது ஆரியாவா நயன்தாராவா? இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நயன்தாராவா? ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அஜித்தினுடைய வீரம் படத்தோட ட்ரெய்லரை கட் பண்ணது வருதான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய கொரியோகிராஃபா ஷெரீஃப் அவர்களை இந்த ட்ராஃபியை வாங்கிக்கிறதுக்காக கூப்பிடுறோம். ரொம்ப சாஃப்டான மூமெண்ட்ஸ் வச்ச ஒரு வித்தியாசமான கொரியோகிராஃபி. விஜய் டிவியினுடைய உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவினுடைய டைட்டில் வின்னர். எடுத்தோடனே ஒரு பெரிய டீமோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது ஷெரீஃப்? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறைய போராட்டத்தோடு தான் வந்தேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம், எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தது வந்து விஜய் டிவி தான். அந்த ஷோக்கு அப்புறமா தான் நான் வந்து ஃபிலிமில் கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பித்தேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரொஃபைல் இருக்குதுன்னு கேட்குற டைமில் வந்து உங்களுக்கு இந்த படம் ஒரு ப்ரொஃபைலாக இருக்குன்னு நம்பி கொடுத்த அட்லிக்கு என்னோட தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப இட்ஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எடுத்தோடனே எனக்கு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர்யா சார் அண்ட் நயன்தாரா மேம். எனக்கு ரொம்ப நர்வஸ்டாக இருந்தது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் வரையில அட்லி ஏதோ சொல்லி விட்டாரு. அநேகமாக அது தொடர்பான ஒரு கேள்வி தான் நினைக்கிறேன். அட்லி, உங்கள் மனசை புரிஞ்சு நான் அந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் ஆஸ் அ கொரியோகிராஃபராக பார்க்குறப்போ நயன்தாரா ஆர்யா ரெண்டு பேரில் யார் நல்லா டான்ஸ் ஆடினாங்க? இல்லை அவர் தான் சொல்லி விட்டாரு. அட்லி நயன்தாரான்னு சொல்லுப்பான்னு சொல்லி விட்றாரு. அப்புறம் இங்கே வந்து இல்லைன்னு ஒரு பொது பதில் சொன்னா எப்படி? இல்லை, நயன் மேம் நல்லா ஆடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க வந்து டான்ஸ் எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு அந்த சாங்ஸ் வரல. பட் ஆர்யா சார் வந்து அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு இன்னும் நிறைய கொரியோகிராஃப் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா என்ன டிஃபிகல்ட் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோ இல்லை எனக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதுதான் இருக்கணும், பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு புது ஆர்டிஸ்ட், ஒரு புது டெக்னீஷியன் கொடுக்குறது வந்து இட்ஸ் ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட். அது தேங்க்யூ. நான் முதலே சொல்லலை, அவரை ஹீரோயினுக்கு மட்டும் பிடிக்கும்னு நீங்கள் யாரும் வைத்திருச்சப்படக்கூடாதுப்பா. எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஆரியாஸ், வெரி நைஸ். என்கரேஜிங் நியூ பீப்புள் ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய புதியவர்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறது. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.